நேற்றே பள்ளிகள் மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டிருக்கிறது. இலவச தொலைபேசி எண் கால் சென்டர் எமர்ஜென்சி நம்பரும் பிரஸ் ரிலீஸ் வழி கனமழை எச்சரிக்கையை முன்னிட்டு 5 மாவட்ட ஆட்சியர்களுடன் ஆலோசனை மேற்கொண்ட பின்னர் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உரையாற்றிய நேரலை காட்சிகளை பார்க்கலாம். தயார் நிலையில் உள்ளது சார். கள ஆய்வை மேற்கொண்டு தயார் நிலையில் இருக்கிறது சார். நம்ம மயிலாடுதுறை பொறுத்தவரை காலையில வரைக்கும் ஒரு 8:30 வரைக்கும் 1.5 சென்டிமீட்டர் 15 mm தான் பெஞ்சது சார். இப்போ காலையில 8:30க்கு அப்புறம் இப்போ கரெக்டா இப்போ வரைக்கும் 9.9 mm தான் சார் பெஞ்சிருக்கு, அதாவது 1 சென்டிமீட்டர். மயிலாடுதுறை பொறுத்தவரை நமக்கு அந்த டீசில்ட்டிங்க டீப்பா பண்ணதுனால நமக்கு எங்கேயுமே தண்ணி தேங்காம நாங்க பாத்துட்டு இருக்கோம் சார். அதை என்ஷூர் பண்ணிருக்கோம் சார். கண்ட்ரோல் ரூம் 24 hours இயங்கிட்டு இருக்கு சார். கண்ட்ரோல் ரூம் கலெக்டரேட்ல ஒண்ணு இருக்கு சார். அதே போல எஸ்பி ஆபீஸ் ஒரு கண்ட்ரோல் ரூம், அதே போல இபில ஒரு கண்ட்ரோல் ரூம், எல்லா இடத்துலயுமே கண்ட்ரோல் ரூம். எந்த அளவுக்கு பெய்திருக்கிறது, எந்த பகுதியில் அதிகம் பாதிக்கப்பட்டிருக்கிறது, இதர மாவட்டங்களில் மழை தாக்கம் எவ்வாறு உள்ளது, எந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது, குறிப்பா மயிலாடுதுறை, திருவாரூர் ஆட்சியர்கள் சொல்லுங்க. நிவாரண மையங்கள் அனைத்தும் தயார் நிலையில் வைக்கப்பட வேண்டும் என்று கேட்டுக் கொள்கிறேன். கடும் மழை பெய்து வரும் இந்த நேரத்தில் பொதுமக்கள் பாதிக்கப்படாமல் பார்த்துக் கொள்வது மாவட்ட ஆட்சியருடைய கடமையாகும். தாழ்வான பகுதிகளில் வசிக்கக்கூடிய மக்களுக்கு பாதிப்பு ஏற்படும். எனவே அவர்கள் முன்கூட்டியே பாதுகாப்பான முகாம்களில் தங்க வைக்க நடவடிக்கை எடுக்க கேட்டுக் கொள்கிறேன். இதுவரை நாகப்பட்டினத்தில் எவ்வளவு முகாம்கள் நடத்த தொடங்கப்பட்டுள்ளன, மற்ற மாவட்ட ஆட்சியர்களின் தொடர்பாக மேற்கொண்ட நடவடிக்கை குறித்து தெரிவிக்குமாறு கேட்டுக்கிறேன். அதேபோல மக்களுக்கு தேவையான உணவு, தங்குமிடம், குடிநீர் மற்றும் மருத்துவ வசதிகளை மாவட்ட ஆட்சியர்கள் நீங்கள் தான் முறையாக செய்து தரணும். டெல்டா மாவட்டங்கள்ல இந்த மழையின் காரணமா பயிர் சேதம் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. எனவே மாவட்ட ஆட்சியர்கள், ஊரக வளர்ச்சித்துறை மற்றும் நீர்வள ஆதாரத்துறை ஆகியவற்றை இணைந்து வயல்வெளிகளில் தேங்கக்கூடிய மழைநீரை வடிய வைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். மழைக்கு பின் எடுக்க வேண்டிய பயிர் பாதுகாப்பு நடவடிக்கை குறித்து விவசாயிகளுக்கு தேவையான அறிவுரைகளை வழங்கப்பட வேண்டும். இதனை வேளாண்மை துறை மூலமாக மேற்கொள்ள இப்போதே திட்டமிட வேண்டும். மழை முடிந்தவுடன் பள்ளிகள் மற்றும் அங்கன்வாடிகளை திறப்பதற்கு முன்பாக பழைய கட்டிடங்கள் அனைத்தையும் பொறியாளர் மூலமாக ஆய்வு செஞ்சு பின்னர் மாணவ மாணவியர் பயன்படுத்தக்கூடிய வகையில் அதை அனுமதிக்க வேண்டும். அவர்கள் பாதுகாப்பிற்கு எல்லாவற்றும் முக்கியமானது என்பதை நான் இங்கே சொல்ல விரும்புகிறேன். புயல் எச்சரிக்கை காரணமாக தற்போது பல்வேறு துறை செயலாளர்கள் மற்றும் 6 மாவட்ட ஆட்சியர்களோடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் ஆலோசனை நடத்தினார். இந்த காட்சிகளை மீண்டும் பார்க்கலாம்.